வணக்கம் மக்களே, மிளகு ரசம் பார்த்துருவோமா? இந்த மிளகு ரசம் வந்து சளி, இரும்பல், ஜுரம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம குடிக்கவும் செய்யலாம், இல்லை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தோரம்பயிர் போட்டுக்கோங்க. தோரம்பயிர் வந்து சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நாங்கள் போடுவோம். இப்போ வந்து கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டுங்க. இது வந்து கிரைண்ட் பண்ணும்போது நல்லா கொரப்பாக தான் எடுக்கணுமே தவிர மைய அரைக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு தக்காளி பழம் எடுத்து உடச்சி விட்டுட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அரைச்சி நல்லா கையாலே மசிச்சு விடுங்க. நல்லா கையாலே மசிச்சு விட்டதுக்கு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த பவுடரையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுங்க. கடுகு வந்து நல்லா வெடித்து வரணும். நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதுலேயுமே நம்ம காஞ்ச மிளகாய் போட போகிறோம். இது வந்து உடச்சி போட்டாலும் போடலாம், அப்படியேவும் போடலாம். நான் வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கரைசல் இருக்குல்ல, மிளகு இதெல்லாம் போட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து ஊற்றிட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ரசத்தில் அதிகமாகிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நுரக்கட்டி வரணும். நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போடுவோம். இந்த கொத்தமல்லி தழை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் கைஸ். நீங்களும் வந்து நிறையவே போட்டு பாருங்கள். இதை நல்லா போட்டுட்டு நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வந்த உடனே நிறுத்திட்டு அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸாக வந்து குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.